டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது மேக்ஸ் வீடியோ. மேக்ஸில் லாஜிக்கல் ரீசனிங் பார்ட் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி லாஜிக்கல் ரீசனிங்கில் மேக்ஸிமம் எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க நம்மளோட சேனலில் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, ஆப்டிடியூட் சம்மந்தப்பட்ட எல்லா தலைப்புகளும் நியூ சிலபஸில் கொடுத்துருக்க எல்லா தலைப்புகளுக்கான எல்லா மாடலும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுவும் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வரைபட கணக்குகள், அதாவது பிக்சர் பேட்டர்னில் சம்ஸ் கொடுப்பாங்க. அதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிலது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது பிக்சர் பேட்டர்னா எப்படின்னா, ஒரு பிக்சர் கொடுத்துருவாங்க, ஒரு 4-5 பிக்சரோ ஒரு 3 பிக்சரோ கொடுத்துருப்பாங்க. அதில் ஏதாவது ஒரு பேட்டர்ன் இருக்கும். அது அடுத்த பிக்சர் என்ன அப்படிங்கிறது உங்களை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அந்த கொடுத்துருக்க 3-4 பிக்சர்ல என்ன ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இருக்கு, என்ன பேட்டர்ன்ல அது அமைஞ்சிருக்கு, அதுக்குள்ள என்ன லாஜிக் இருக்குன்றத லிங்கை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அடுத்த பேட்டர்ன் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது சேம் நம்பர் சீரீஸ், ஆல்பபெட் சீரீஸ் எல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி தான். அதவே பிக்சர்ல கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். அதுக்குள்ள இருக்கிற லாஜிக்கை நம்ம கண்டுபிடிக்கணும். இது எப்படி இருக்கலாம்னா, ஏதாவது ஒண்ணு ஒரு பிக்சரை கொடுத்துருக்கலாம். அதாவது பிக்சர்னா எந்த மாதிரி சொல்றேன்னா, டைரக்டா ஒரு பலூனவே கொடுக்கறது, ஓகேவா? பலூனு, ஒரு 2 டக்கு, இந்த மாதிரி இப்படி கொடுத்தே கொடுக்கலாம், ஓகேவா? 2 ஐஸ்கிரீமு, இப்படி கொடுத்தும் கொடுக்கலாம். இல்ல ரெண்டாவது ஷேப்ஸ் வச்சு கொடுக்கலாம். ஷேப்ஸ் அப்படின்னா ட்ரையாங்கிள், சர்க்கிள், ஓவல், ஸ்கொயர், இந்த மாதிரி டைமண்ட், இந்த மாதிரி ஷேப்புகளை வச்சு ஏதாவது கொடுக்கலாம். மூணாவது டேபிள்ஸ்னா என்னன்னா, அப்படி ஒரு கட்டம் போட்டு அதை ஒரு 3 காலமா பிரிச்சிருப்பாங்க, இல்ல 4க்கு 4ன்னு பிரிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி கட்டமா பிரிச்சுட்டு அதுக்குள்ள ஏதாவது ஒரு பிக்சர் கொடுக்கறது. இந்த மாதிரி ஒரு பிளஸ், இங்க ஒரு டாட், இங்க ஒரு ஸ்டார், இந்த மாதிரி ஒரு டேபிள்குள்ள இல்ல ஏ பி, இந்த மாதிரி ஏதோ ஒரு பேட்டர்ன் கொடுப்பாங்க, ஓகேவா? அது நம்பரா இருக்கலாம், லெட்டரா இருக்கலாம், டிசைனா இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு டிசைன் கூட கொடுப்பாங்க. இப்படி கொடுத்துட்டு இப்போ இப்படி இதுல இப்படி ஒரு பேட்டர்ன், இப்படி ஒரு பேட்டர்ன், இப்போ இங்க என்ன வரும், ஏதாவது அந்த மாதிரி கூட கொடுக்கலாம். அடுத்தது நாலாவது டைரக்ஷன்ஸ் போது எப்படின்னா, இப்போ இந்த ஆங்கிள் ஒண்ணு, அடுத்து இந்த ஆங்கிள் ஒண்ணு, இந்த ஆங்கிள் ஒண்ணு, இப்படி ஒண்ணு, இல்ல கிராஸா இந்த மாதிரி ஆங்கிள் வர்ற மாதிரி டைரக்டா ஆரோ மட்டும் தான் கொடுப்பாங்களான்னா அப்படியெல்லாம் இல்லை. ஏதோ ஒரு பிக்சரவே இப்படி கிராஸா கொடுக்கலாம், ஓகேவா? அந்த மாதிரி இந்த ஆங்கிள்லயும் டைரக்ஷனை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, டாட், ஓகேவா? டாட்ஸ் எப்படி கொடுப்பாங்கன்னா, டாட்ஸ் இப்போ ஒரு கட்டம் இருக்கு, இல்ல இந்த மாதிரி நிறைய டாட்டுகளை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுல ஒரு 2 டாட்டை மட்டும் போல்டு பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அடுத்ததுல ஒரு 4 டாட்டை போல்ட் பண்ணியிருப்பாங்க, 4. அடுத்ததுல ஒரு 8 டாட்டை போல்டு பண்ணியிருப்பாங்க. அப்ப அடுத்து என்ன வரும், 2, 4, 8ன்னு வருது. அப்ப அடுத்த டாட்ல 16 டாட் போல்டு பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி டாட்ஸ் வச்சு கூட கொடுப்பாங்க. அடுத்தது லாஸ்ட் இது சீட்டுக்கட்டு. நம்ம சீட்டுக்கட்டுலாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த சீட்டுக்கட்டுல வர்ற அந்த ஹார்ட்டு, டைமண்டு, அந்த இந்த பிக்சர்லாம் அப்படி வரும்ல, எனக்கு அந்த பேர்லாம் தெரியல, ஸ்பேடு அதெல்லாம் சொல்லுவீங்கல்ல, அந்த மாதிரி இது கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுல இருக்கிற அந்த சிம்பிள்ஸை வச்சு நம்மளுக்கு மாத்தி மாத்தி கொடுத்து அந்த பேட்டர்ன்ல இருந்து கண்டுபிடிக்க சொல்லலாம். இந்த மாதிரி பிக்சர் பேட்டர்ன் வந்துட்டாலே அது எதுவா வேணாலும் இருக்கலாம். அதை நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நம்ம சாம்பிளுக்கு ஏதாவது ஒரு சிலது மட்டும் தான் உங்களுக்கு கொடுக்க முடியுமே தவிர, மற்றபடி என்ன மாதிரி அவங்க பிக்சர் கொடுத்தாலும் அந்த பிக்சர்ல இருந்து நீங்க அந்த லிங்கை கண்டுபிடிச்சு அந்த ஆன்சரை கண்டுபிடிக்க தரணும். மோஸ்ட்லி இந்த நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இதுக்குள்ள இருந்து தான் பேட்டர்ன்ஸ் அவங்க கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதை தாண்டி போனா நம்பர் சீரீஸ், லெட்டர் சீரீஸ் அப்படிதான் வரும்.
ஓகேவா? இந்த மாதிரி எப்படி குடுத்தாலும், இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு 7, 8 மாடல் மட்டும் உங்களுக்கு நான் குடுத்துருக்கேன். இந்த மாடல்லயே இதே பிக்சர மட்டும் மாத்தி, மாத்தி நீங்க கண்டுபிடிக்கிற மாரி இருக்கும். ஓகே. இப்போ ஒவ்வொரு சம்மா பார்க்கலாம். பாருங்க. இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் குடுத்துடுறாங்க. இது ரொம்ப பேசிக்கான ஒரு பேட்டர்னு. இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் குடுத்துட்டு கீழ 4 ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. அந்த 4 ஆப்ஷன்ல 1 தான் ஆன்ஸர். இப்ப நீங்க பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிரும். இது ரொம்ப சிம்பிளானது தான். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிக்சர்ல வந்து எப்படி இருக்கு டைரக்ஷன்? கீழ நோக்கி இருக்கு. இந்த இதுல டைரக்ஷன் மேல இருக்கு. இதுல சைட்ல இருக்கு. அப்படி பார்க்கும்போது அப்ப 3 டைரக்ஷன் ஆல்ரெடி மென்ஷன் ஆயிருச்சு. கீழ, மேல, இந்த பக்கம். ஓகேவா? ரைட் சைடு. அப்ப இல்லாத டைரக்ஷன் என்னது? இந்த மாதிரி லெஃப்ட் சைட்ல இருக்கிறது தான் இல்ல. அப்ப இதுல லெஃப்ட் சைட்ல இருக்கிற மாதிரி எது இருக்கோ அதுதான் ஆன்ஸர். அப்ப எது இதுல வந்து லெஃப்ட் சைட மார்க் பண்ற மாதிரி இருக்கு? நம்ம எல்லாம் கரெக்ட்டா கண்டுபிடிச்சுருவோம். ஆன்ஸர் போடும்போது டக்குன்னு கவனிக்காம, இதுதான் லெஃப்ட்ன்னு இல்லாம லைட்டா கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா ஒண்ணு குடுத்துருப்பாங்க. அத சூஸ் பண்ணி வச்சுருவோம். இப்படி டைரக்ட்டா இந்த பக்கம் திரும்பி இருக்கிறது தான் இதோட ஆன்ஸர். இது ரொம்ப ஈஸியானது தான். பேசிக். 4 டைரக்ஷன்ல ஒரு டைரக்ஷன் குடுக்காம குடுக்குறது. ஓகேவா? உங்களுக்கு பேசிக்லேருந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா மாடலும் குடுத்துருக்கேன். அடுத்த மாடல் பாருங்க. ஆரோ. நான் சொன்னேன் இல்லையா? ஆரோ. ஆரோவே அ ஏன் வந்து இதுக்கு முன்னாடி வந்ததும் ஆரோ மாதிரி தான் இருக்கும். ஏன் இதையும் எடுத்திருக்கேன் நானு அப்டின்னா, உங்களுக்கு ஸ்ட்ரெய்ட்டா குடுத்தா மட்டும் தான் ஆரோ அப்டின்னு நீங்க நெனைப்பீங்க. அப்படி இல்ல. இந்த மாதிரியும் குடுப்பாங்க. பாருங்க இப்படி குடுக்கும்போது நம்ம இதெல்லாமே எடுத்து ஜாயின் பண்ண தெரியணும். ஃபர்ஸ்ட் இப்படி குடுத்துருக்காங்க. ஓகே. அடுத்து இப்படி குடுத்துருக்காங்க. அடுத்து இப்படி குடுத்துருக்காங்க. அப்ப இதுல பேலன்ஸ் என்ன இருக்கு? இந்த ஆங்கிள் மட்டும் தான பேலன்ஸ் இருக்கு. இதுதான் பேலன்ஸ் இருக்கு. இப்ப நீங்க தனியா பார்க்கும்போது இது தெரியாம இருக்கும். நீங்க தனியா எடுத்து எழுதுங்க. இப்படி வருதா ஃபர்ஸ்ட்டு? அடுத்தது இப்படி வருதா? அடுத்தது இப்படி வருதா? அப்போ நம்மளுக்கு அடுத்து வர வேண்டியது இந்த டைரக்ஷன் மட்டும் தான். அப்ப இந்த டைரக்ஷன் ஆப்ஷன்ல எங்க இருக்கு அப்படின்னு பாருங்க. அதுதான் நம்மளுக்கு ஆன்ஸர். எங்க இருக்கு? ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்ஸர். புரியுதா? ஆரோலயே இந்த மாதிரி உங்களுக்கு அம் ஸ்லாண்டிங்காவும் வரும். கொஞ்சம் கர்வ்டாவும் வரும். அதையும் நீங்க கவனிக்க தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க. இதுவும் அதே மாதிரி தான். டைரக்ஷன் தான் இருக்கு. ஆனா, இதுல ஒரு சின்ன டிஃபரெண்ட் இருந்தது. அதனால தான் இத எடுத்திருக்கேன். பாருங்க இது ரொம்ப ஈஸி. அ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஏன்னா, இதுல பாருங்க. இது மேல இருக்கு. இது சைட்ல இருக்கு. இது கீழ இருக்கு. அப்ப மேல, கீழ இந்த பக்கம் லெஃப்ட் சைடு இருக்கு. அடுத்து வர வேண்டியது இந்த மாதிரி திரும்பி இருக்கணும். அவ்வளோதான். ஈஸி. ஆனா, இங்க கீழ ஆப்ஷன்ல பாருங்க. இந்த 2 ஆப்ஷனுமே நம்மளுக்கு இந்த டைரக்ஷன்ல திரும்பி தான் இருக்கு. அப்ப இந்த 2ல எத சூஸ் பண்ணணும்? என்ன டிஃபரன்ஸ் 2லயும்? நம்ம சரியா கவனிக்காம டக்குன்னு போட்டுருவோம். அதுதான் இதுல வந்து மிஸ்டேக் ஆயிரும். நல்லா உத்து பாருங்க. இது ஒயிட் பேக்கிரவுண்ட்ல இருக்கிற ப்ளூ லைன்ஸ் ஐஸ்கிரீம். சரியா? இது ப்ளூ பேக்கிரவுண்ட்ல இருக்கிற ஒயிட் கலர் லைன்ஸ் இருக்கிற ஐஸ்கிரீம். இந்த சின்ன டிஃபரன்ஸ் வந்து நம்மள தப்பு பண்ண வச்சுரும். நம்ம டக்குனு ஆப்ஷன் பார்க்கும்போதே, ஏதாவது ஒண்ண மட்டும் தான் நம்ம கண்ணு பார்த்துருக்கும். இந்த பக்கம் திரும்பி இருக்கிற மாதிரி. அப்படியே டக்குனு அத டிக் பண்ணிட்டு போயிருவோம். ஆனா, அதில 2 இருக்கு அப்படிங்கிறத நீங்க கவனிக்கணும். இந்த மாதிரி நெறைய வாட்டி குடுத்து கன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. அதிலயே 2 ஆப்ஷன் இருக்கு. அப்ப 2 ஆப்ஷனுக்கு என்ன டிஃபரன்ஸ்ன்னு பார்க்கணும். ஓ! இந்த கலர்ல டிஃபரன்ஸ் குடுத்துருக்காங்க மைல்டா. நல்லா உத்து பார்த்தா தான் தெரியும். உங்களுக்கு இது கன்ஃப்யூஸ் ஆகுது. எது பேக்கிரவுண்டுன்றது கன்ஃப்யூஸ் ஆகுதுன்னா, நீங்க இந்த கீழ இருக்கிறத பாருங்க. இந்த இடத்துல பாருங்க. பாருங்க. இது ப்ளூ, ஒயிட் லைனு. ஓகேவா? இது ஒயிட்டு, ப்ளூ லைனு மாறி வந்திருக்கு. இது ப்ளூ, ஒயிட் லைனு. அப்ப அடுத்து வர வேண்டியது ஒயிட்ல ப்ளூ லைன் தான் வரணும். அப்ப இந்த 2ல இதுதான் ஆன்ஸர். டி தான் ஆன்ஸர். ஒயிட்ல ப்ளூ லைன் வரணும். உங்களுக்கு இது டவுட் ஆகுதுன்னா, நீங்க இந்த இடத்த கவனிங்க. இந்த குச்சிக்கு அடுத்து வர்ற லைன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிரும். இங்க ஒயிட் இருக்கா? இங்க பாருங்க ப்ளூ இருக்கும். இதுல ஒயிட் இருக்கா? இங்க கீழ பாருங்க ப்ளூ இருக்கும். ப்ளூ, ஒயிட், ப்ளூ. அப்ப அடுத்து ஒயிட் வர மாதிரி தான் நம்ம இந்த டைரக்ஷன்ல எடுக்கணும். புரியுதா? டக்குன்னு நீங்க பார்க்கும்போது இது உங்களுக்கு எல்லாம் சேமா இருக்க மாரி தான் தெரிஞ்சிருக்கும். இப்ப நல்லா உத்து பார்க்கும்போது உங்களுக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க தெரியும்.
புரியுதா? இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான சம்மு. ஆனா நம்மளோட சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்கெல்லாம் நம்ம கவனிக்காம விட்டுருவோம். இதுல 2 இடத்துல கவனிக்க வேண்டியது இருக்கு. அதாவது இப்படியே நம்ம பார்த்துட்டே போயிர்றோம். இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குன்னு நெனச்சுட்டு, இந்த ஆப்ஷன மட்டும் பார்த்துட்டு, நம்ம என்ன நெனப்போம்? ஓகே இங்க ப்ளூ வருதா? அங்கேயும் இந்த ப்ளூ வருதா? பார்த்துட்டு என்ன செய்வோம்? ப்ளூ இருக்கிற மாரி இந்த டைரக்ஷன்ல எடுத்து சீன்னு போட்டுருவோம். ஆனா, கொஸ்டின்லயே ஒண்ணு வந்து ப்ளூவாவும், ஒண்ணு ஒயிட்டாவும் மாறி, மாறி வர்றத கவனிக்காம விட்டுருப்போம். அதனால இங்கேயும் கவனிக்கணும். ஆப்ஷன்லயும் 2 இருக்குன்றத கவனிக்கணும். இதான் ரொம்ப முக்கியமானது. அதுக்காக தான் இத எடுத்தேன். இப்ப இதோட ஆன்ஸர் என்ன? ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் ஆன்ஸர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் இப்போ. இது பாருங்க. ஷேப்ஸ் வச்சு குடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? அந்த மாரி ஷேப்ஸ் வரும் அப்படின்னு. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட்டு ட்ரையாங்கிள், ஒரு ஸ்கொயரு, ஒரு இந்த மாதிரி ஷேப்பு குடுத்துருக்காங்க. இப்ப இதுல என்ன ஒவ்வொன்னுக்கும் உள்ள வந்து அம் ரிலேட்டிவ் என்ன அப்படின்னா, ரிலேஷன் என்ன அப்படின்னா, இது வந்து 3 ஆங்கிள் இருக்கும் இதுல. அப்படிதானே? இதுல 4 ஆங்கிள் இருக்கும். இதுல 5 ஆங்கிள். பாருங்க 3, 4, 5. கார்னர்ன்னு கூட வச்சுக்கோங்க. 5 கார்னர். இது 3 கார்னர் இருக்கிறதுனால தான் ட்ரை ஆங்கிள்னே பேரு. ஓகேவா? அதே மாரி நம்ம நெறைய படிச்சிருப்போம். பென்டகன், ஹெக்ஸாகன், ஆக்டாகன். ஓகேவா? அந்த எத்தன 8 இருந்தா ஆக்டாகன், அ 6 இருந்தா ஹெக்ஸாகன் அப்படிலாம் படிப்போம் நம்ம. பென்டகன்னா 5. இந்த இதுதான் பென்டகன். இந்த மாதிரி அது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கோங்க. 1 டூ 10 வரைக்கும் இருக்கிறது. ஓகேவா? ஏன்னா நம்ம பேர் வந்து கேட்க போறதில்ல கொஸ்டின்ல. நம்ம ஷேப் தான். அதனால பேர் கூட தேவையில்ல. பார்த்த உடனே நான் எத்தன கார்னர் இருக்குன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். அப்ப இதுல 3 கார்னர், இதுல 4 கார்னர் இருக்கு. இதுல 5. அப்ப அடுத்து வர்றதுல 6 கார்னர் இருக்கிற மாரி நான் சூஸ் பண்ணணும். 6 கார்னர்னா ஹெக்ஸாகன். எங்க இருக்கு இதுல? 6 கார்னர் இருக்கிறது. இதுக்கெல்லாம் கார்னரே கிடையாது. சரியா? அப்ப 6 கார்னர் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் வந்து இதோட ஆன்ஸர். புரியுதா? இந்த மாதிரி ஷேப்ஸ் வச்சு கேட்கும்போது இப்படிதான் கேட்பாங்க. ரொம்ப அதுல பெருசா டிஃபிகல்ட்டாலாம் கேட்க போறதில்ல. இந்த மாதிரி கேட்பாங்க. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த சம் பாருங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. இப்போ இதுல அடுத்தது என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் 2க்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு பாருங்க. ஒரு ரவுண்டு, அந்த ரவுண்டுக்குள்ள பொருந்துன மாதிரி, உள்ள போய் சொருகுன மாதிரி ஒரு ட்ரையாங்கிள். அடுத்ததுல அது 2யும் பிரிச்சு தனியா எழுதிட்டு, அந்த ரவுண்டவே டபுள் ஆக்கியிருக்காங்க. அப்படிதானே? இந்த ஒண்ணு உள்ள சொருகி இருந்தத பிரிச்சுட்டு, இத டபுள் ஆக்கிட்டு, இத சிங்கிள் ஆக்கியிருக்காங்க. அப்படியே பிரிச்சிருக்காங்க. அப்போ அடுத்தது இங்க என்ன இருக்கு? ஒரு ரெக்டாங்கிளும், ஒரு ரவுண்டும் உள்ள சொருகி இருக்கு. இத என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இத 2ஆ பிரிச்சிரணும். 2யும் தனித்தனியா. பிரிச்சுட்டு இந்த மேல இருக்கிறத மட்டும் டபுள் ஆக்கணும். இப்படித்தானே வரணும்? இந்த மாதிரியும் கேட்பாங்க. ஷேப்ஸ்ல இந்த மாதிரி. அதாவது இப்படி பேட்டர்ன்கள வந்து உள்ள சொருகியோ, இல்ல மாத்தியோ, இல்ல கீழ இருக்கிறத டபுள் ஆக்கி, இல்ல கீழ இப்ப இப்படி போட்டிருப்பாங்க ஷேப்ப. ஓகேவா? இல்ல இந்த மாதிரி போட்டுருப்பாங்க. 2 ஷேப்ப வந்து ட்ரையாங்கிள்ல மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. மேல 2 ரவுண்ட ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இப்படி 2 ரவுண்ட ஜாயின் பண்ணியிருப்பாங்க. கீழ 2 ட்ரையாங்கிள ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஷேப்ஸ்க்குள்ளேயே பேட்டர்ன மாத்தி, மாத்தி குடுப்பாங்க. இங்க பார்க்கும்போது என்னன்னா, அங்க எப்படி இருக்கோ, அத அடுத்ததுல அத எப்படி மாத்திருக்காங்கன்னு பாருங்க. இதுக்கும் இதுக்கும் என்ன இது சம்மந்தம் இருக்குன்னு. அதே மாதிரி இத மாத்துனா, ஆப்ஷன்ல இருக்கா அப்படின்னு பாருங்க. உங்களுக்கு அத வச்சு நீங்க வந்து இருந்துச்சுன்னா, டைரக்ட்டா அதவே போட்டுருங்க. அதான் ஆன்ஸர். இப்ப இதுக்கு ஆன்ஸர் என்ன வரும்? பாருங்க. அந்த ரவுண்டையும், ரெக்டாங்கிளையும் பிரிச்சுட்டு, அந்த ரெக்டாங்கிள வந்து டபுள் ஆக்கணும். அவ்வளோதான் ஆன்ஸர். புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் பாருங்க. இது ஒரு சம். இப்ப கீழ ஆப்ஷன்ல வந்து என்ன குடுத்துருக்காங்கன்னா, அடுத்து எத்தன கட்டம் வரணும்? அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஃபர்ஸ்ட்டு 1 கட்டம், அடுத்து அடுத்து 1, அடுத்து 2, அடுத்து 4, அடுத்து 8 குடுத்துருக்காங்க. இப்போ இது எந்த ஆர்டர்ல வருது? இது கிட்டத்தட்ட நம்பர் சீரிஸ் மாதிரி தான். நம்பர் சீரிஸே தான். அதவே நம்பரா குடுக்காம, கட்டமா குடுத்துருக்காங்க. அவ்வளோதான் டிஃபரன்ஸ். ஓகேவா? அதே பேட்டர்ன் தான். அப்ப நம்ம இதுக்குள்ள இருக்க லாஜிக்க நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் 2 எடுத்துக்கிறேன். 1 கட்டம் இருக்கா?
1 + 1 2. அதுதான் இந்த 3வது எடுத்திருக்காங்க. அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் 3யுமே கூட்டுங்க. 1 + 1 + 2. இந்த 3யும் கூட்டினா எனக்கு 4வது இருக்கிற 4 கட்டம் வந்துரும். அப்போ அடுத்தது 1 + 1 + 2 + 4. இது எல்லாத்தையும் கூட்டினா எனக்கு 8ன்னு கிடைக்கும். அதுதான் லாஸ்ட் பெரிய 8 கட்டமா அவங்க குடுத்துருக்காங்க. அப்ப எனக்கு கடைசியா என்ன வரணும்? இந்த 8யும் சேர்த்து கூட்டினா என்ன வருமோ அதுதான் ஆன்சர். 1 + 2 + 4 + 8. 8ம் 8ம் 16. அப்ப 16 அப்படிங்கிறது தான் ஆன்சர். புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப ஈஸி தான். நம்ம வந்து ஏபிசிடி நம்ம எப்படி 1, 2, 3ல எப்படி போடுறோமோ, அதவே கட்டமா அந்த லாஜிக் நம்மளுக்கு தெரியணும். இதுக்கும் உள்ள லாஜிக் நீங்க 1 × 1 இது 1 × 2ன்னு போட்டீங்கன்னா, திரும்ப இங்க 2 × 2ன்னு போடணும். இங்க 1 × 2 இங்க 2 × 2 இப்ப இங்க எப்படி போடுவோம்? கன்ஃப்யூஸ் ஆயிரும். அப்போ இது 2யும் ஃபர்ஸ்ட் கூட்டும்போது எனக்கு பொறுங்க. இது 2யும் கூட்டும்போது எனக்கு இது கிடைக்குது. அடுத்து இந்த 3யும் கூட்டும்போது எனக்கு இந்த 4வது இது கிடைக்குது. இப்ப இந்த 4யுமே நான் கூட்டுனா எனக்கு 5வது இது கிடைக்குது. அப்போ இது எல்லாத்தையும் கூட்டி கிடைக்கிற 16 கட்டம் தான் வந்து இங்க ஆன்சர். புரியுதா? இந்த மாதிரியும் கேட்பாங்க. ஓகே. இத நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சம் போலாம் நம்ம. நெக்ஸ்ட் சம். பாருங்க இதுதான் லாஸ்ட் சம். இதுல ஏதோ ஒரு பிக்சர் குடுத்துருக்காங்க. அதுக்கு ஆன்சர் கீழ கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த பிக்சர பார்த்த உடனே நம்மளுக்கு கன்ஃப்யூஸ் ஆகுற மாரி தான் இருக்கும். கொஞ்சம் நல்லா கவனமா உத்து பார்க்கணும். சரியா? அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். லாஜிக்கல் ரீசனிங்க 30 செகண்ட்ஸ்ல போட முடியாது. 1 மினிட் கூடவே கூட எடுக்கும் சம்டைம்ஸ். அதனால அதுக்கு டைம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க ஆப்டிட்யூட ஃபாஸ்ட்டா போட ட்ரை பண்ணணும். அந்த டைமிங்க கொண்டு வந்து இதுல யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. சரியா? அப்பதான் வந்து லாஜிக்கல் ரீசனிங்ல நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா, அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கரெக்ட்டா டைம் ஒதுக்கணும். இல்ல தப்பா போட்டுட்டே இருந்தோம்னா, திரும்ப திரும்ப அதே ஒரே கொஸ்டின்ல தேங்கி நின்றுவோம். டைம் ரொம்ப எடுத்துரும். இத நல்லா உத்து பாருங்க. உங்களுக்கு இதுல இருக்கிற அந்த பேட்டர்ன் புரியும். இதுல என்ன பேட்டர்ன் குடுத்துருக்காங்கன்னா, வேற ஒண்ணுமே இல்ல. அவங்க ஒரே நம்பர மேலேயும், கீழயும் உல்டாவா திருப்பி எழுதியிருக்காங்க பாருங்க. 1 திரும்ப 1 இப்படி எழுதியிருக்காங்க. 2 திரும்ப 2 இப்படி எழுதியிருக்காங்க. அதத்தான் உள்ள மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. புரியுதா? 3 திரும்ப 3 இப்படி எழுதியிருக்காங்க. 4 திரும்ப 4 இப்படி எழுதியிருக்காங்க. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 5 திரும்ப 5 இப்படி எழுதியிருக்காங்க. அதாவது அதோட தலைகீழ் பிம்பத்த அது கூட சேர்த்து சேர்த்து மெர்ஜ் பண்ணி எழுதியிருக்காங்க. 6 திரும்ப 6 7 திரும்ப 7 இப்படி போடும்போது என்ன ஆயிருச்சுன்னா, அது ஸ்கொயர் மாரி ஆயிருச்சு. ஓகேவா? ஆனா அந்த இது மட்டும் தான் உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகும். 7 தான் அப்படி ஜாயிண்ட் ஆகும்போது அப்படி ஆயிருக்கு. அடுத்தது அப்ப என்ன வரும்? 8 8 திருப்பி போட்டாலும் 8ன்னு தான் வரும். இப்படிதான் இருக்கும். பாருங்க, இதுல ஆப்ஷன்ல எங்க இருக்கு? 8, 8ன்ற ஆப்ஷனு இதுதான். மீதி எல்லாம் பாருங்க. இது 6 இது வெறும் 8 இது 6 திருப்பி போட்டிருக்காங்க. அவ்வளோதான். அப்போ 8, 8ங்கிறது தான் சரியான விடை. புரியுதா? இந்த மாதிரி டிஃபரண்டாவும் கேட்பாங்க. அதனால தான் இந்த மாடல் நான் எடுத்து குடுத்துருந்தேன் உங்களுக்கு. இவ்வளோதான்ப்பா இந்த பேட்டர்னு. இதுல இவ்வளோதான் கேட்பாங்களா மேடம் அப்டின்னா, அப்படி இல்ல. இன்னும் இதுல வந்து இப்படிதான் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு இதே கிடையாது. எப்படி வேணாலும் கேட்கலாம். பேரே பிக்சர் பேட்டர்ன். பிக்சர் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். சிம்பிளா இந்த மாரி ஒரு கட்டம் குடுத்துட்டு இதுல இப்படி ஒரு பூ, இப்படி ஒரு பூ, இப்படி ஒரு பூ போட்டு குடுத்துட்டு இங்க என்ன வரும்னு கூட கேட்கலாம். சரியா? கொஸ்டின் அவங்க எப்படி கேட்கணும்னு முடிவு பண்றாங்களோ, ஆன்சர் வந்து இப்படி வருமா? கொஸ்டின் அவங்க எப்படி கேட்கணும்னு டிசைட் பண்றாங்களோ அவங்கள பொறுத்தது. அதனால பிக்சர் பேட்டர்ன். பிக்சர்ல நீங்க உங்களோட நார்மல் எப்பயும் போல நம்பர் சீரிஸ்லயும்
ஆல்ஃபா நியூமெரிக் சீரிஸ்லயும் யூஸ் பண்ற லாஜிக்கை யூஸ் பண்ணி அதவே பிக்சர்ல கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதான். ஏன் இத மாரி குடுக்குறாங்க அப்டின்னா, சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஒரு பிக்சரோ, இல்ல ஒரு மாதிரி பேட்டர்ன்ஸ் நெறைய கலந்து இருந்தா நம்மனால அத வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. நம்ம மைண்ட் வந்து கன்ஃப்யூஸ் ஆகும். அந்த மாதிரி விஷயங்களிலலாம் நம்ம தெளிவா இருக்கோமா? அப்படிங்கிற நம்மளோட மைண்டையும், நம்மளோட பெர்சனாலிட்டி டெஸ்ட் மாரி தான் அது. ஓகேவா? நம்மனால இப்போ ஒரு இடத்துக்கு போறோம். ஒரு மாரி நெறைய பேட்டர்ன் இருக்கு. நெறைய இது இருக்கு. நெறைய அத வந்து நம்மளால வந்து ஒரு பிரிச்சு பார்க்க முடியுதா? அலைன் பண்ண தெரியுதா? நம்ம மைண்ட் அத வந்து அப்சர்வ் பண்ணி அதுல இருக்க மிஸ்டேக்ஸ கண்டுபிடிக்க தெரியுதா? அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வந்து இந்த மாரி ஒரு இது குடுத்துருக்காங்க. சரியா? அதனால லாஜிக்கல் ரீசனிங்ல இது ரொம்ப முக்கியமானது. ஒரு கொஸ்டினாவது இந்த மாதிரி பேட்டர்ன் மெத்தட்ல வரும். அதனால நீங்க இந்த மாதிரி எங்கேயெல்லாம் பார்க்குறீங்களோ, நீங்க அந்த இத ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த பேட்டர்ன்ஸ் வந்து ஈஸியா வந்து பிராக்டிஸ் ஆயிரும். நீங்க எங்க பார்த்தாலும். அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸுல, ஒரு ஸ்க்ரீன்ல, எங்கேயாவது டைல்ஸ்ல இந்த மாதிரி பேட்டர்ன் பார்க்கும்போது, நீங்க அத உத்து பார்க்க ஆரம்பிச்சுருவீங்க. ஓ! இப்படி டிசைன் வந்திருக்கு, இப்படி டிசைன் வந்திருக்கு. டைல்ஸ்ல எல்லாம் நெறைய டிசைன் இருக்கும். நீங்க இப்ப கூட அதவே பார்க்கலாம். இதுல வந்து இப்படி மாறி இருக்கு. இதுல இப்படி ஒட்டும்போது மாத்தி ஒட்டியிருப்பாங்க. அத இது இத்தன நாளும் கவனிச்சிருக்க மாட்டீங்க. இனிமேல் பார்க்க ஆரம்பிங்க டைல்ஸ்ல கரெக்ட்டா அந்த பேட்டர்ன் ஒட்டியிருப்பாங்க. இந்த இந்த டைல்ஸ்ல என்ன கனெக்ட் ஆகி முடியுதோ, அடுத்த டைல்ஸ்ல அந்த இது அதோட கன்டினியூட்டி வர்ற மாதிரி தான் ஒட்டியிருப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி டைல்ஸ்ல, ட்ரெஸ்ஸுல நீங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸுல குனிஞ்சு பாருங்க, ஒரு பேட்டர்ன் இருக்கும். அந்த பேட்டர்ன் வந்து அலைன் ஆகி இருக்கும். அந்த மாரி எல்லா இடத்துலயும் பேட்டர்ன்ஸ் இருக்கு. நீங்க எங்கேயெல்லாம் பார்க்குறீங்களோ, இத ஜஸ்ட் பிராக்டிஸ் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு கொஸ்டின் ஈஸியா வாங்கும்போது, ஏன் அந்த மார்க்க நம்ம விடணும்? ஓகேவா? அதனால இத நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே. திரும்பவும் அடுத்த ஒரு தலைப்புல உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ. பை.